மாடியூல் 2.3ல நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோம். அதுதான் என்ன அப்படின்னா ஹைட்ராலிக் குஷனிங் மெக்கானிசம். ஓகேவா, இது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக இது வரும் அப்படிங்கிற கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். அப்போ ஹைட்ராலிக் குஷனிங் மெக்கானிசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகேவா, நான் அதனோட ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ங்கிறது கொடுக்க, அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்கேன். அதை நம்ம அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஹைட்ராலிக் குஷனிங் மெக்கானிசம் என்ன அப்படின்னா ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டருக்கு கண்டிப்பாக ஒரு குஷனிங் எஃபெக்ட்டுங்கிறது தேவைப்படுது. என்ன அது அப்படின்னா ஹைட்ராலிக் ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது ஒரு சிலிண்டருக்குள்ளே வந்து ஹை ப்ரெஷரில் ஹை வெலாசிட்டியில் போகும்போது கண்டிப்பாக அந்த மிஷினோட மூவ்மெண்ட்டுங்கிறது ஹை மூவ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் செயல்படும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஹை ஃபோர்ஸுங்கிறது இருக்கக்கூடாது, அதை கம்மி பண்ணி ஆகணும். அப்போ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹை மூவ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை அந்த ஹை மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரெஷரை என்ன பண்ணுறாங்கன்னா லோ ஃபோர்ஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஹை ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட், ஹை ஃப்ளோயிங் ஆஃப் த ஃப்ளூயிடுங்கிறது ஒரு பிஸ்டன் ராடுக்குள்ளே ஒரு சிலிண்டருக்குள்ளே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஹை மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஹை மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து பிஸ்டனில் மோதும் போது கண்டிப்பாக அந்த பிஸ்டன் ராடாக இருக்கட்டும் பிஸ்டனாக இருக்கட்டும் அந்த சிலிண்டர் இருக்கட்டும் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறத நம்ம கம்மியாக ரெடியூஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் இந்த ஹைட்ராலிக் குஷனிங் மெக்கானிசத்தை இந்த சிலிண்டருக்குள்ளே இந்த பிஸ்டனுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா செட் பண்ணுறாங்க. எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா இதுதான் ஹைட்ராலிக் குஷனிங் மெக்கானிசமோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சு அப்படின்னா இதுதான் ஃப்ளூயிட் அவுட்டாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளூயிட் இன்னும் இது வழியாக தான் நடக்கும், ஃப்ளூயிட் அவுட்டுங்கிறது இது வழியாக தான் நடக்கும். ஓகேவா, அப்போ இங்கே ஒரு செக் வால்வ் இருக்கும், இதான் பிஸ்டன், இதான் என்னென்னா பிஸ்டன் ராட். ஓகேவா, இப்போ எக்ஸ்டென்ஷன் நடக்கும், ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் நடக்கும். இதுதான் என்ன அப்படின்னா நீடில் வால்வ். ஓகேவா, இதுதான் என்னென்னா குஷன் நோஸ், அதாவது ஸ்பியர்னு கூட சொல்லுவாங்க, இல்லைனா குஷன் நோஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த போட்டை போய் அடைக்கக்கூடிய வேலையை பார்க்குற ஒரு நோஸ் தான் என்ன அப்படின்னா குஷன் நோஸ். அப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தாச்சு அப்படின்னா ஃப்ளூயிட் இன் ஆகுது, அதாவது எக்ஸ்டென்ஷன் நடக்கும்போது ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக். ஓகேவா, ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் நடக்கும்போது ஃப்ளூயிட் இது வழியாக இன் ஆகி உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பிஸ்டனை மோதி பிஸ்டன் எக்ஸ்டென்ஷன் நடந்துடும். ஓகேவா, இப்போ இது வழியாக நடக்கும்போது அங்கே என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா ஃப்ளூயிட் அவுட் வழியாக உனக்கு, அதாவது இந்த ஃப்ளூயிட் அவுட் தான் ஃப்ளூயிட் இன், இந்த ஃப்ளூயிட் இன் வழியாக உனக்கு ஃப்ளூயிடுங்கிறது எல்லா பேசேஜ் வழியாகவும் ஃப்ளோ, அதாவது நல்லா உத்து போட்டு தெரியும் இதுதான் எக்ஸுங்கிற பேசேஜ், இதுதான் என்ன அப்படின்னா ஒய்ங்கிற பேசேஜ். ஓகேவா, எல்லா பேசேஜ் வழியாகவும் உனக்கு ஃப்ளூயிட் இன்னுங்கிறது இருக்கும். ஓகேவா, இங்கேருந்து ஃப்ளூயிட் இன் ஆகுது அப்படின்னா இந்த வழியாகவும் வரும், இந்த எக்ஸ் பேசேஜ் வழியாகவும் வரும், உனக்கு இந்த ஒய்ங்கிற பேசேஜ் வழியாகவும் உனக்கு ஃப்ளூயிடுங்கிறது வரும். ஓகேவா, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா செக் வால்வ் இருக்குது, இங்கே நீடில் வால்வ் இருக்குது. நீடில் வால்வுங்கிறது நமக்கு தேவையான அளவு எவ்வளோ ஃப்ளோயிங் ஆஃப் த ஃப்ளூயிட், அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது நமக்கு ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னா நீடில் வால்வ். உனக்கு கம்மியான ஃப்ளோ வேணும்னா இந்த நீடில் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஒய் போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீ மூட முடியுமோ அவ்வளோக்குள்ள மூடிக்கலாம். சரியா, அப்போ அந்த நீடில் வால்வுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளோ ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீடில் வால்வ் வச்சிருக்காங்க. செக் வால்வுங்கிறது ஒன் வே டைரக்ஷன். ஓகே, ஒரு வழியாக தான் என்ன ஆகும் அப்படின்னா டைரக்ஷனுங்கிறது நடக்கும். ஸோ இன் வழியாக என்ன நடக்கும் அப்படின்னா உனக்கு ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது எக்ஸ் பேசேஜ் வழியாக போயிடும், அப்புறம் ஒய் பேசேஜ் வழியாகவும் போகும். ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குஷனோசன் மோதி பிஸ்டன் மோதி உனக்கு பிஸ்டன் ராடுங்கிறது மூவ் ஆகி எக்ஸ்டென்ஷன் ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் உனக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும், இப்போ ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் நடக்கும். ஓகேவா, அதாவது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் நடக்கும்போது இந்த பிஸ்டன் மோதும் போது உனக்கு நடக்கும் அப்படின்னா அந்த குஷன் நோஸ், அதாவது ஸ்பியர் வந்து இந்த ஃப்ளூயிட் அவுட்டுக்கு இந்த வேலை இந்த பேசேஜில் உனக்கு க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும். அப்படி ட்ரை பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி செக் வால்வுங்கிறது உனக்கு தெரியும் ஒன் வே டைரக்ஷன். ஓகேவா, அப்போ இது வழியாக உனக்கு ஆல்ரெடி இன் ஆயிட்டு, அப்போ அவுட்டுங்கிறது இந்த பேசேஜ் வழியாக நடக்காது. அப்போ வேறு எந்த பேசேஜ் வழியாக நடக்கும் அப்படின்னா ஒய் பேசேஜ் வழியாக மட்டும்தான் உனக்கு ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது அவுட் ஆகும். ஸோ இந்த நீடில் வால்வ் வச்சு நீ எவ்வளோ ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் உனக்கு வேணுங்கிறத நீ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்க. ஸோ உனக்கு இந்த ஒய் பேசேஜுங்கிறது கொஞ்சமாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளூயிடுங்கிறத அலோவ் பண்ணும். அதனால் இங்கே ஃப்ளூயிட் அவுட்டுங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா கிராஜுவலியாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இங்கே இருக்கிற குஷன் நோஸ் தள்ளும்போது இங்கே இருக்கிற ஃப்ளூயிடெலாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒய் பேசேஜ் வழியாக கொஞ்சமாக மூவ் ஆகும்போது இந்த ஃப்ளூயிட் அவுட்டுங்கிறதும் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகும்போது உனக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது உனக்கு டெலிவரி ஆகாது. கொஞ்சமாக தான் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளூயிட் டெலிவரிங்கிறது இருக்கும். அதனால் இந்த குஷன் நோஸுங்கிறது ஸ்பீடாக போய் உனக்கு இந்த ஹெட்டில் ஆஃப் சிலிண்டரில் மோதாமல் உனக்கு என்ன ஆகும்னா கொஞ்சமாக மோதுறதுனால உனக்கு அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு குஷனிங் எஃபெக்ட் ஃபோலாக உனக்கு செயல்படுறதுனால இதில் அவ்வளோ வைப்ரேஷன் இருக்காது, அவ்வளோ டேமேஜ் ஆகாதுன்னு சொல்லி இந்த மெக்கானிசத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க. இதுதான் ஹைட்ராலிக் குஷனிங் மெக்கானிசம். ஓகேவா, இப்போ குஷனிங்னா என்ன அப்படின்னா டி ஆக்சிலரேட்டிங் த பிஸ்டன் கிராஜுவலி நியர் த எண்ட் ஆஃப் த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். ஓகேவா, அது எண்ட் ஆஃப் த ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கில் பிஸ்டனோட மூவ்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை டி ஆக்சிலரேட் பண்ணும். ஓகேவா, அதை ஆக்சிலேட் பண்ணாது டி ஆக்சிலரேட் பண்ணி ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறத அனுப்பக்கூடிய வேலையை தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குஷனிங் வேங்களுக்கு பார்க்குது. இட் ஹெல்ப்ஸ் த ப்ரிவென்ட் எக்ஸசிவ் ஷாக் ஆர் இம்பாக்ட் ஆஃப் லோட் ஆன் த சிலிண்டர். அதாவது இது எதை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ அந்த சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஷாக் லோட், அதாவது சடனாக மோதும்போது சடனாக கிரியேட் ஆகும்போது உனக்கு அங்கே ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணும். அங்கே ஃபோர்ஸ் அங்கே இம்பாக்ட்
ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த இம்பாக்ட் ஃபோர்ஸாக இருக்கட்டும், அந்த ஷாக்லோடாக இருக்கும், சிலிண்டர் எப்படி அந்த இம்பாக்ட் அண்ட் ஷாக்லோட உனக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த குஷனிங் எஃபெக்ட்டுங்கிறது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டியூரிங் ரிட்டன் ஸ்ட்ரோக் த பிஸ்டன் ஸ்பீட் இஸ் வெரி ஹை. இஃப் த பிஸ்டன் ஹிட்ஸ் த சிலிண்டர் ஹெட் அட் தி ஸ்பீட் த ராட் மே கெட் லூசன் அண்ட் லீக்கேஜ் மே அக்கர். ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ரிட்டன் ஸ்ட்ரோக் நடக்கும்போது பிஸ்டன் வெரி ஸ்பீடாக மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது இந்த சிலிண்டர், இந்த பிஸ்டன் ஹெட் ஆஃப் த சிலிண்டரில் மோதி உனக்கு அங்கே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம குஷனிங் எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஹைட்ராலிக் சிலிண்டரில். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, டியூ டு த டேப்பர் ஃப்ரண்ட் ஆஃப் த குஷன் நோஸ் த ஃப்ளூயிட் போர்ட் பேத் இஸ் கிராஜுவலி க்ளோஸ். அதான் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த குஷன் நோஸுங்கிறது வந்து ஃப்ரெண்டாக மூவ் ஆகும்போது உனக்கு சி போர்ட்டுங்கிறது கிராஜுவலியாக க்ளோஸ் ஆகுங்கிறதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி க்ளோஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃப்ளூயிட் கேனாட் ஃப்ளோ through C through the passage X due to the presence of check valve. ஸோ செக் வால்வ் வழியாக உனக்கு ஃப்ளோங்கிறது இருக்காது. சரியா, ஸோ சி வழியாகவும் உனக்கு ஃப்ளோங்கிறது இருக்காது, சி வழியாக கம்மியான ஃப்ளோ இருக்கும். அதே நேரத்தில் செக் வால்வ் வழியாகவும் உனக்கு ஃப்ளோங்கிறது இருக்காது. அப்போ எது வழியாக உனக்கு ஃப்ளோங்கிறது இருக்கும் அப்படின்னா, the entrapped fluid can escape only through passage Y வழியாக மட்டும் இருக்கிறனால உனக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூடுங்கிறது உனக்கு ஃப்ளோ ஆகாது. மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூடுங்கிறது ஃப்ளோ ஆகிறனால உனக்கு மெதுவாக உனக்கு பிஸ்டன் ஆஃப் த மூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கிறனால அங்கே பிஸ்டன் ஆஃப் த மூவ்மெண்ட் டி ஆக்ஸலரேட் ஆகி உனக்கு ஒரு குஷனிங் எஃபெக்ட் மெக்கானிசம் போல செயல்படுறதுனால இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைட்ராலிக் குஷனிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீடில் வால்வ் என்ன ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு அப்படின்னா, பை அட்ஜஸ்டிங் த ரேட் ஆஃப் ஆக்ஸலரேஷன் கண்ட்ரோல். ஓகேவா, இந்த நீடில் வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணி நீ பிஸ்டனோட ரேட் ஆஃப் டி ஆக்ஸலரேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். ரீஸ்ட்ரிக்டட் அவுட் ஃப்ளோ டியூரிங் த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரோக் த பிஸ்டன் டி ஆக்ஸலரேட் ஸ்லோலி. அதாவது ஒரு பிஸ்டனோட ஆக்ஸலேஷனை மெதுவாக ஸ்லோ பண்ணி உனக்கு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக்கோட அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூடை அவுட்ஃப்ளோவை நீ கம்மி பண்ணலாம், ரீஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த நீடில் வால்வோட ஃபங்க்ஷன். அப்போ செக் வால்வ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஓகேவா, அப்போ ஒரே ஒரு வழியாக மட்டும்தான் இது ஃப்ளோங்கிறது நடக்கும். அதான் சொன்னேன், ஃப்ளூட் இன் ஆகும்போது மட்டும்தான் எக்ஸ் வழியாக, ஒய் வழியாக, சி வழியாக 3 பேசேஜ் வழியாகவும் ஃப்ளோ ஆகும். ஆனால் அவுட் ஆகும்போது கண்டிப்பாக என்ன நடக்காது அப்படின்னா எக்ஸ் வழியாக ஃப்ளோங்கிறது இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உனக்கு தெளிவாக போட்டிருக்கேன். ப்ராக்கெட் எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு, எக்ஸ்டென்ஷனில் மட்டும் தான் உனக்கு ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது மட்டும் போட்டிருக்கேன். அடுத்து ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக். ஓகேவா, ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் என்ன இருக்கும், இந்த ஃப்ளூட் இஸ் அலோவ் டு என்டர் த ஃப்ளூட். அப்போ ஃப்ளூட் எங்கேருந்து வரும் அப்படின்னா ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் ஆகும்போது ஃப்ளூட் போர்ட் வழியாக தான் உனக்கு ஃப்ளூடுங்கிறது வருது. ஓகேவா, ஸோ இந்த ஃப்ளூட் வில் நவ் ஃப்ளோ ஃப்ரம் ஆல் பேசேஜ். அப்போ ஃப்ளூட் இன் வழியாக வரும்போது மட்டும்தான் எல்லா பேசேஜ் வழியாகவும் ஃப்ளோங்கிறது இருக்குது. ஸோ அவுட் ஆகும்போது எக்ஸ் வழியாக உனக்கு ஃப்ளூடுங்கிறது இருக்காது. சி கிராஜுவலியாக க்ளோஸ் ஆகும்போது ஒய் பேசேஜ் வழியாக தான் உனக்கு ஃப்ளூட் ஃப்ளோ இருக்கிறனால உனக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூடுங்கிறது தான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அவுட்லெட்டுக்கு போகிறனால உனக்கு அங்கே ஒரு குஷனிங் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது. ஹெட் ஆஃப் த சிலிண்டரில் உனக்கு லாட் ஆஃப் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகாது. ஸோ பிஸ்டன் மெதுவாக டீஎக்ஸட் ஆகி உனக்கு அங்கே எங்கேயாவது ஒரு டேமேஜ், எங்கே ஒரு லீக்கேஜ் இருக்காதுங்கிறதா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹைட்ராலிக் குஷனிங் எஃபெக்ட் மெக்கானிசத்தில் சொல்கிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னா ஹைட்ராலிக் எஃபெக்ட் ஆஃப் குஷனிங் மெக்கானிசம். இப்போ இந்த மாடியூலில் நம்ம ஹைட்ராலிக் குஷனிங் மெக்கானிசம் என்னென்னு பார்த்தாச்சு. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக நான் படிச்சே ஆகணும், இது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.